ப்ரோ நாட் ஃபார் சேல் நான் சொல்லிருங்க இது போட்டுருங்க யாராவது சேல் கேட்காதீங்க நாட் ஃபார் சேல். சூப்பர் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பைக் வெறும் 125cc இருந்தாலும் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ் பண்ணும். ஸோ இந்த அப்ரலா 2 ஸ்ட்ரோக் பைக்கை பற்றி கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. குயிக்காக 1 மினிட்குள்ளே சொல்லுங்கள் ப்ரோ. இது அப்ரலா 125 ப்ரோ. பார்க்குறதுக்கு எப்படி 4 ஸ்ட்ரோக் மாதிரி பெருசாக மேசிவாக நம்ம RS 456 மாதிரி இருக்கும். ஆனால் அது 2 ஸ்ட்ரோக்கு 2000 மாடல் வண்டி ஆக்சுவலி. இது வந்து 6 ஸ்பீடு லிக்விட் கூல்டு 35 bhp ஆக்சுவலி. இது 125cc இதில் வந்து பவர் வால்வ்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆக்சுவலி இதில் வந்து யூஸ் பண்ணுறது பேர் ரேவ் வால்வ்னு வாங்க, RAVE. நம்ம வேறு வண்டியெல்லாம் ஒன்று இப்போ நம்ம யமகாவில் பார்த்தீங்கன்னா YPUSன்னு சொல்லுவோம் மாதிரி இதில் ரேவ் வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அந்த பவர் பேண்ட் எப்போ நம்ம அந்த சில RPMக்கு அப்புறம் ஐவி டெக் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இது ஸ்டாக்காகவே 180 போகும் ஸ்பீடு உங்களுக்கு. நீங்கள் இப்போ வந்து இதில் டியூன் பண்ணியிருக்கனால கார்பரேட்டர் அப்சைஸ் பண்ணியிருக்கோம். 200+ கன்ஃபார்மாக ஈஸியாக பண்ணும் வண்டி. ஓகே 125cc 2 ஸ்ட்ரோக்கு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ 200+ வந்து பண்ணும். 2 ஸ்ட்ரோக் பைக்கில் Yamaha RX தான் பவர்ஃபுல்லான வண்டி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு 100cc 135cc பட் அதோட BHP வெறும் 10 அந்த அப்ராக்ஸாக தான் வரும். இது வந்து 35 BHP. அதுலேருந்து 4 மடங்கு பவர்ஃபுல்லான வண்டி. ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பில்ட் பண்ண நிறைய 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. தெரியலனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரதர்கிட்ட நிறைய இந்த மாதிரி ஒரு ரேரான கலெக்ஷன் ஆன பைக் சர்வீஸ்க்கு வரும். இது வந்து லிக்விட் கூல்டு. இது லிக்விட் கூல்டு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு அந்த பவர் வால்ட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறது மெயினாக. அப்போ யூஎஸ்டி சஸ்பென்ஷன் அப்போலேருந்து இருக்குது. நம்ம இதோட சின்ன இதுதான் நம்ம RS 15 சொல்லிட்டு உள்ள ஒன்று நம்ம பழைய வீட்டில் பார்த்துருப்போம். அதோட இது பெரிய வண்டி தான் இது. சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் மோட்டர் ரைடு கேரேஜ் தான் வந்திருக்கும். ஸோ நிறைய சூப்பர் பைக்கு 2 ஸ்ட்ரோக் பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கும் ஒரு அப்ரலாவோட 2 ஸ்ட்ரோக் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிஷேக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ கொடுத்து. ஆமாம், நீங்களும் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. ஸோ பைக் கலெக்ஷனும் நம்மளுக்கு எப்பவுமே யூனிக்கான கண்டென்ட்டாக கொடுப்பீங்க. ஆமாம் ப்ரோ. நல்ல வண்டியிலேருந்து தமிழ்நாடு பூரா உங்களை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரோ. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கண்டென்ட்டு பைக்ஸு இதை பற்றிலாம் அவங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போ 2 ஸ்ட்ரோக் பைக்கில் ஒரு 100cc to 150cc இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே பவர்ஃபுல்லான பைக்னா ஒரு 80% RXன்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க ப்ரோ. பட் அதை விட பெர்ஃபார்மன்ஸாக பில்ட் பண்ண நிறைய பைக்ஸ் இருக்குது. நம்ம பேஜ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்பயும் ஒரு அப்ரலா 2 ஸ்ட்ரோக் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் 300cc ஒரு 650cc மாதிரி இருக்குது. ஆக்சுவலி 2 ஸ்ட்ரோக் மாதிரியே இருக்குது. அது பார்க்க அந்த லைட்டாக நீங்கள் இந்த லேட்டஸ்ட் வண்டி இந்த RS 456 இருக்குல்ல, இது பேருமே RS தான் ஆக்சுவலி. ஓ, ஸோ நியர்லி பார்க்குறதுக்கு அந்த RS 456 மாதிரியே இருக்கும். வண்டி நல்லா பெருசாக இருக்கும். ஒரு 2 ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. ஆக்சுவலி வண்டி எல்லாமே பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோர்க்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த வீலு அந்த டிஸ்குடைய சைஸு உங்களுக்கு. இது எந்த வருஷம் மாடல் ப்ரோ? இந்த பைக் இது 2000 இது வந்து 2000 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா RS 125 ஏப்ரலால். ஓகே. இது வந்து 2 ஸ்ட்ரோக் வண்டி. இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதில் கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தா NSR வீடியோ ஒன்று போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சேம் செக்மெண்ட் தான். அது 150cc, இது 125cc. ஆனால் என்னென்னா இது நியர்லி அந்த 125cc 150cc டஃப் கொடுத்து போகிற வண்டி உங்களுக்கு. இதோட இது வந்து 125cc ப்ரோ. ஓகேவா? இப்போ நார்மல் RX பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்குது, 135 இருக்குது. BHP உங்களுக்கு அப்ராக்சிமேட் ஐடியா இருக்கா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? உங்களுக்கு பொதுவாக ஒரு அப்ராக்சிமேட் 10ன்னு வச்சுப்போமே. ஒரு ரவுண்டாக நம்ம 100 135 மிக்ஸ் பண்ண ஒரு 110 BHP. இது எவ்வளோ இருக்கும் நினைக்கிறேன்? 125cc சொல்லிட்டேன். ஒரு 15 ப்ரோ. ஆக்சுவலி இது லிக்விட் கூல் வண்டி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இது 125cc லிக்விட் கூல் வண்டி. இது வந்து 35 BHP வண்டி. இது எப்பாடி RX மாதிரி 4 மடங்கு பவர். ஓகே, 35 BHP. ஓகே, 125cc லிக்விட் கூல்டு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வண்டி. 6 ஸ்பீடா? ஆமாம், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. இதில் இன்னொன்று என்னென்னா வண்டி ஒன்லி செல்ஃபு. கிக்கர் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கிக்கர் கிடையாது. ஒன்லி செல்ஃபு. ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காமு. எவ்வளோ ப்ரீமியமாக அந்த ஓல்டில் எவ்வளோ சூப்பராக செஞ்சு லேட்டஸ்ட் வண்டி. இப்போ MT இந்த மாதிரி இல்லை, இதுலேயுமே இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஓகே. டயர் சைஸ் பாருங்கள், பேக் சைஸ் நியர்லி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் பைக் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டயர் செக்மெண்ட்டோட சைஸு. உங்களுக்கு லெஃப்ட் சைடு எக்ஸாஸ்ட் வருது. இதில் வந்து லெஃப்ட் சைடு எக்ஸாஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஃபுல் சிஸ்டம் ஏரோ போட்டிருக்காங்க இந்த வண்டியில். இது 125cc செக்மெண்ட் சொல்லிட்டேன். ஆனால் 125cc செக்மெண்ட்னா இப்போ மக்களுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒரு 125cc 100 போகுமா ஸ்பீடு, அதான கான்செப்ட் பொதுவாக. ஆமாம். இப்போ RXலாம் டியூன் பண்ணுறாங்க, நல்லா இதெல்லாம் பண்ணுறாங்க. இது ஸ்டாக்காகவே நார்மல் ஸ்டாக்காக எதுவுமே பண்ணலனாமே இது டாப் ஸ்பீட் 180. 125cc. இது இப்போ நீங்கள் அன்ரெக்ஸ்ட் பண்ணி இது நீங்கள் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணாமல் அன்ரெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கார்பரேட்டர் பெருசு போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா 200+ பண்ணும் அந்த வண்டி. வா, இப்போ இந்த வண்டியை 200+ பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஏன்னா அப்சைஸ் கார்பரேட்டர் பண்ணியிருக்கு இதில் ஆக்சுவலி ஃபுல்லாக.
ஓகே 28 இருந்துச்சு வண்டியில் 28 கார்பேட்டர்லேருந்து 34 மாற்றிருக்கு கார்பேட்டர். நான் கார்பேட்டர் இருக்குது நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அது என்னன்ட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வண்டியை. சிசி சும்மா ஸ்டார்ட் பண்ணி கேட்குறீங்களா? ப்ரெஸ் பண்ணோம். ஸ்டாக்கில் 180 பண்ணோம். ஸ்டாக்கில் நார்மலாக ஸ்டாக்காக 180 பண்ணோம். நம்ம இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சுவலி பொதுவாக, அதாவது அந்த நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. நீங்கள் அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக 200 ப்ளஸ் பண்ணும் அந்த வண்டி. ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம் ப்ரோ. ஒன் செல்ஃப் அடிக்கிறேன், தொட்டு பார்க்குறேன். சூப்பர் பைக்கை தோத்துரும் போய் சவுண்டுக்கு. ஆர்பிஎம் மீட்டர் இப்போ இல்லை அப்போவே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் வந்து டிஸ்பிளே, இதில் அனலாக் கிடையாது, அனலாக் ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு டிஜிட்டல் வந்துடும். இல்லை இந்த பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிலோமீட்டர் மாறும். இங்கே பட்டன் இருக்கும், இல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரிப்பு, இது வந்து பேட்டரியோட வோல்டேஜ் 12.1, லைட்டாக கொஞ்சம் டிஸ்பிளே அது இதில் ஒர்க் ஆகனாலும் உங்களுக்கு தெரியல, அது 12.0. இது பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கிளாக் டைம் இப்போ லேட்டஸ்ட் வண்டியில் இப்போ நம்ம செட் பண்ணுறோம், நம்ம ஓடும் போது இது எல்லாமே நம்ம இங்கேயே செட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ட்ராக் இங்கே வந்து பட்டன், இதுக்குன்னு இது ஒரிஜினலாக ஸ்டாக்காக வருது இது ஆக்சுவலி. ஓகே, இது ஃபஸ்ட் கியர் இழுத்து பார்த்தா ஃபஸ்ட் கியர் வந்து 70 பண்ணுது. ஆமாம், ஃபஸ்ட் கியர் 70 பண்ணுது. அதுக்கு மேலே நான் ஓட்டி பார்த்தேன், ஆனால் 60 கியர்லாம் போட்டுலாம் ஓட்டலை. ஓகே ப்ரோ இப்போது ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேராக இருக்க வண்டி பார்க்கும்போது எல்லாருக்கும் இது வாங்கணுன்ற ஆசை இருக்கும். கண்டிப்பாக இது சேல்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. சேல்ஸுக்கு இல்லை, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிடுங்க, நாட் ஃபார் சேல்னு போட்டுருங்க. இது சேலுக்கான இது கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரிவ்யூ தான். ஓகே நீங்கள் அந்த ரேரான வண்டி கேட்டனால நம்ம இந்த ரிவ்யூவாக தோறமே தவிர மீதிபடி இது சேலுக்கு இது கிடையாது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி வண்டியில் எங்கே ப்ரோ கிடைக்குது? ஏன்னா உங்கள் பேஜில் மட்டும் தான் பார்க்குறோம் நம்ம ரோட்லேயே எங்கேயுமே பார்க்க முடியல. இது ரோட்டெல்லாம் இல்லை, இதுவே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மூடிடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக வெளியெல்லாம் வராது உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு. இது என்னைக்காவது ஒன்றால் ஒரு சண்டே ரைடு மாதிரி எடுப்பாங்க, ஓட்டுவாங்க, அதை எடுத்து வைக்கிறது தான். மீதிபடி அந்த டெய்லி யூஸ்லாம் பண்ணுற மாதிரி வண்டி கிடையாது. இன்னொன்று இந்த ப்ரைஸுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கம்மியாகவும் இருக்காது. நீங்கள் இது கலெக்ஷன் பைக்னால கலெக்ஷன் பைக்கு இன்னொன்று அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், இது இம்போர்ட்டட்னால உங்களுக்கு எல்லாமே கம்மியாகும், ரேட்டும் கம்மியாக இருக்காது, பொருளும் கம்மியாக இருக்காது. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க தான் எடுப்பாங்க. ஒரு இந்த அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்கும் அது ஒரு அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஏதாவது ஒன்று போச்சுன்னா செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இது நம்ம ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து ஆக்சுவலி இது நம்ம வண்டி கிடையாது. சரிங்க. ஸோ ஜென்ரல் சர்வீஸ் முடிஞ்சு நான் அந்த கார்பேட்டர் வந்து உங்களுக்கு அப்சைஸ் பண்ணியிருப்பேன் அப்படியே. இதுதான் ஒரிஜினல் கார்பேட்டர் ப்ரோ, வண்டியில் வர ஒரிஜினல் கார்பேட்டர். இதுவே பெருசாக இருக்கும். இது வந்து 28 சைஸு, இங்கே பார்த்தீங்களா 28 சைஸ் இருக்கும். இது 28 சைஸ் எடுத்து இது எல்லாமே செட்டாக வாங்கிட்டோம் உங்களுக்கு. அது கார்பேட்ரு ரீடுவால், இப்போது நார்மலாக ஒரு RX ரீடுவால் எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு. இது தேங்க்ஸ். இது வந்து ஒரு நார்மல் RX ரீல் வால் ப்ரோ. இப்போ சும்மா உங்களுக்கு சைஸ் ஒரு இதுக்காக காமிக்கிறதுக்கு சொல்லிட்டு வரேன். இது ஒரு RX ரீட் வால்வு பார்த்துக்கோங்க. இதோட சைஸை பார்த்துக்கோங்க கம்பேரிசனுக்கு. இது இன்டேக்கு. ஓகே, இப்போ ரெண்டுமே அதான் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேன்னா இது 100cc 135cc ரெண்டுக்கும் சேம் தான். இது ஒரு 125cc, இது 3. இது ஆக்சுவலி என்னென்னா 3மே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ரீட் கிடையாது. இது எல்லாமே இது பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ரீட் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே ப்ரோ, இது வந்து நார்மல் மெட்டல் ரீடு. சும்மா ஒரு சைஸ் கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இது நம்ம ரைடு பண்ணால் பார்ப்போம், ஓட்டி வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்சால் வேணால் எடுப்போம். இங்கே நம்ம இதில் போயிட்டு வேணால் ஒரு வீடியோ வேணால் எடுப்போம். சரிங்க ப்ரோ,
நம்ம அதை தனியாக எடுத்து போடுவோம் ப்ரோ ரைட் வீடியோ. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ப்ரோ. அபிஷேக் பிரதர் கிட்ட இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது பேர் என்ன ப்ரோ? இது வந்து VFR 400. VFR 400. ஸோ அந்த பைக்கை பற்றி அடுத்த ரிவ்யூவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ரேராக இருக்க பைக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாசிக் மோட்டரைடு கேரேஜ் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சென்னை பெரம்பூரில் கேரேஜ் வச்சிருக்காரு. எல்லா 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் வந்து லேட்டஸ்ட் பைக்ஸ் வரையும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எல்லா ரேராக சூப்பர் பைக்ஸும் ரெடி பண்ணுறாரு. உங்களுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணணும்னா நீங்கள் ஷாப்பை கான்டெக்ட் பண்ணலாம். டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன்.